இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வல்லாரை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்க வல்லாரை துவையல்னாலே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ துவையல் பண்ண போகிறது இல்லை, வல்லாரை வச்சு நம்ம இப்போ ஒரு சட்னி பண்ண போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். புதினா சட்னி நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோம் திக்காக, அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த வல்லாரையை வச்சு இது மாதிரி சட்னி பண்ணி கொடுக்கும்போது புதினா சட்னி நடிச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட வல்லாரையோட கசப்பு தெரியவே தெரியாது. ஏன்னா வல்லாரைக்கீரையில் கசப்பு நிறைய இருக்கும். ஆனால் இது மாதிரி செய்யும்போது கசப்பு சுத்தமாகவே தெரியவே தெரியாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வீக்லி ட்வைஸ் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வல்லாரைக்கீரை பார்த்திங்கனாக்கா படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேனோ அதே அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா வல்லாரைக்கீரை கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பூண்டு ஒரு 6-7 பல் போதும். அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தான். வாங்க நான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவந்து வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் இப்போ இந்த டைமில் தான் நான் ஆயில் விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வதங்குற வரையும் நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வல்லாரைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொத்தமல்லி, புதினா, வல்லாரை எதுவுமே நம்ம நல்லா தெரியாத மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வதக்குனீங்கனாக்கா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கினா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வல்லாரைக்கீரோட கசப்பு சுத்தமாக தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இதே மெத்தடில் நீங்கள் இந்த வல்லாரைக்கீரை துவையல் சட்னி மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சினாக்கா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.